ஹே கைஸ், யாருக்கெல்லாம் ஜாக்கி சானையும் அவர் நடிச்ச மூவியும் ரொம்ப பிடிக்குமோ அவரை வச்சு கிரியேட் பண்ண கார்ட்டூன் சீரிஸையும் அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னோட சைல்ட்ஹுட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் சீரிஸ்னா அது ஜாக்கி சான் அந்த அட்வென்ச்சர்ஸ்னு கண்டிப்பா சொல்லுவேன். இந்த சீரிஸை பார்க்காதவங்களுக்கும் அண்ட் பார்க்க டைம் இல்லாதவங்களுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் சீரிஸோட எல்லா எபிசோடையும் ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ டைம் இருக்கிறவங்க தொடர்ந்து எபிசோட்ஸ் பார்த்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சரோட சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் போறோம். ஜாக்கி பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு ஆர்காலஜிஸ்ட், அதாவது தொல்பொருளியல் ஆராய்ச்சி, அலங்கார பொருட்களை ஆராய்ச்சி பண்றது மட்டும் இல்லாம அதை கண்டும் பிடிச்சி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம ஜாக்கியோட வேலை. சோ தன்னோட ஆராய்ச்சி குரூப்போட ஒரு பழங்கால பொருளை ஆராய்ச்சி பண்றதுக்காக இவர் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க நிறைய டிராப்பும் இருக்கு. பட் இவர் ஒரு கை தேர்ந்த ஆராய்ச்சியாளர்ன்றதுனால அதெல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அழகு இருந்த ஆபத்து இருக்குன்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பொருளை பாத்தீங்கன்னா அவர் கூட வந்த ஒருத்தன் தொற்றுவான். இதனால அங்க சில சலசலப்பு ஏற்பட்டு அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஜாக்கி தன்னை பத்தி நினைக்கிறாரோ இல்லையோ அவர் கூட வந்தவங்களோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்னைக்கும் நினைப்பாரு. சோ அங்க ஒரு கதவு மூடுற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு குச்சை நிப்பாட்டி அவங்க எல்லாத்தையும் வெளியேற வச்சிடறாரு. பட் இவரால தப்பிக்க முடியல. ஜாக்கி ஒரு கை தேர்ந்த எஸ்கேபிஸ்ட். அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஷீல்டை பயன்படுத்தி இவர் அந்த பில்டிங்கை விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கும் இவரு ஷீல்டை பயன்படுத்தி வெளியே வரதுக்கும் நேரம் கரெக்டா இருக்கும். அண்ட் இங்க நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை தலை அண்ட் இன்னொருத்த முடி வச்சிருக்கிறவர். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வில்லன் குரூப்பா இருக்கலாம். சோ அந்த ஷீல்டுக்காக கூட வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டே ஜாக்கி சானை தான் காட்டுவாங்க. அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றனால காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜாக்கிக்கு ஒரு வயதான அங்கிளும் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள்லாம் சேகரிச்சு அதை ஷாப்பா வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அங்கிளுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி கொண்டு வர பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்றது தான். அதுல ஏதாச்சும் மந்திர வார்த்தைகள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே உன்னிப்பா கவனிப்பாரு. அதே நேரத்துல உன் அண்ணன் பொண்ணுக்கு லீவ் விட்டாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க தான் ஜூலி. இந்த இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு இருக்கப்பே கடைக்குள்ள ஒரு 3 பேர் வராங்க. வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஜாக்கி சான் கிட்ட அந்த ஷீல்டை பத்தி தான் கேக்குறாங்க. ஜாக்கி அந்த ஷீல்டை நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேனே சொல்றாரு. பட் இவனுங்க ஜாக்கியை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பழங்கார பொருட்களை தள்ளி விடுறாங்க. பட் அதை லாபகமா நம்ம ஜாக்கி பிடிச்சிடுறாரு. சோ ஜாக்கியோட டேலண்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு நாங்க போறோம், ஆனா நாளைக்கு மறுபடியும் வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனாலும் ஜாக்கிக்கு ஒரு சந்தேகம், ஒண்ணுமே இல்லாத ஷீல்டை இவனுங்க எதுக்கு தேடி வரானுங்க சொல்லிட்டு. சோ அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்கி இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. வள விடாத ஸ்பைடர்மேன் அளவுக்கு பாத்தீங்கன்னா பில்டிங்கா தாண்டி போயிட்டு இருக்காரு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு. ஒரு கட்டத்துல லைட்டா ஸ்லிப் ஆகவே சைட்டா அவங்க கார் மேலேயே விழுந்துறாரு. ஜாக்கி கார் மேல விழுந்த உடனே அவங்க 3 பேருமே சம காண்டாயிடுறானுங்க. இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா நம்ம ஜாக்கி சானுக்கு ஃபைட் சொல்லவா வேணும், 3 பேரோ 4 பேரோ எவனா இருந்தாலும் சமாளிப்போம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்மையா ஃபைட் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல ஒரு நெட் காம்பவுண்ட் தள்ளி பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எகிரி குதிச்சிருவாரு. இந்த வில்லனுங்க வர மாட்டானுங்க சொல்லிட்டு அவனுங்க பாத்தீங்கன்னா கையில இருக்கிற ஒரு ஹைடெக் வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு வந்துருவாங்க. எதை வேணாலும் கொண்டு வா, கார் வைப்பரை வச்சு அவங்க சோழியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி செம்மையா ஃபைட் பண்ணுவாரு. அவ்வளவுதான், இவங்க கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் அங்க இருந்து ஓடியே போயிடுவானுங்க. எல்லாருமே தெரத்து அடிச்சிட்டு ஆக்ஷன் போஸோட நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஸ்ப்ரே அடிச்சு ஜாக்கி சானை மயக்கமடைய செய்யறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜாக்கி சானை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த மொட்டை தான். ஒரு வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப இன்னொரு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு கடையா பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் இங்க மாட்டிக்கிட்டாரு. அது மயக்கத்துல இருந்து எழுஞ்சிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கி தான் சிரிச்சுக்கிட்டே அந்த மொட்டையை கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மொட்டையும் நம்ம ஜாக்கி சானும் பாத்தீங்கன்னா பாலிய ஸ்நேகிதர் அல்பை நம்பா பிளாக்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஜாக்கி எழுந்த உடனே இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மீட் பண்றேன், நான் மயக்கமடை செஞ்சா நீங்க கூட்டு வருவேன்னு சொல்லிட்டு கோவத்துல போவாரு. அங்க போயிட்டு போன் கால் பண்ணி அங்கிள் கிட்ட பேசலான்னு பார்த்தா போன் பூத்தே தானா க்ளோஸ் ஆகி திடீர்னு அண்டர் கிரவுண்ட் நோக்கி பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஜாக்கிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னடா ஏதோ டிராப்ல மாட்டிக்கிட்டோமோ, மொட்டை கூட்டிட்டு வந்து நம்மள செஞ்சுட்டானோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி பதறிட்டே இருப்பாரு. அண்ட் ஃபைனலா கீழே விழுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கால் தெரியும். அது வேற யாரும் இல்ல, பிளாக் இதுதான். படிக்கட்டு வழியா வந்தேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜாக்கியை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த காட்டுவாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்சி. இதுக்கு எல்லாமே ஹெட் பாத்தீங்கன்னா கேப்டன் பிளாக். ஏஜென்சியோட நேம் பாத்தீங்கன்னா ஷீல்டு. கவர்மெண்டால முடியாத சில விஷயங்களையும் இவங்க நடத்தி காட்டுவாங்க. ஜாக்கி கிட்ட அந்த ஷீல்ட பத்தி பிளாக் கேட்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கி எவ்வளவு பேர் தான் அந்த ஷீல்டு மேலே கண்ணா இருப்பீங்க, அதுல அப்படி என்னதான் இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாரு. யாரு கேட்டாங்கன்னு சொல்றப்ப ஜாக்கி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தவங்கள பத்தி சொல்லுவாரு. அப்பதான் தெரியும் லிஸ்ட் எடுத்து பார்த்தா வால்டர்னு ஒருத்தன் இந்த மாதிரி பழங்கார பொருட்கள் எல்லாம் திருடுற வேலையை பார்த்து இந்த மாதிரி ஆன்டிக்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் திருடி அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலைக்கு விக்கிறது தான் இவனோட வேலை. ஆல்ரெடி 3 பேர் ஜாக்கி சான் கிட்ட அடி வாங்கிட்டு போனதுனால பாத்தீங்கன்னா வால்டர் செம்மையா டென்ஷன் ஆயிருப்பான். சோ பீமானு ஒரு சுமோவை வர சொல்லி அந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா நசுக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. பீமா நீ போயிட்டு அந்த ஆர்காலிஸ்ட அடிச்சு உதச்சி ஷீல்ட் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. சடனா பாத்தீங்கன்னா வால்டர் பின்னாடி இருக்க ஒரு சிலை பேச ஆரம்பிக்கும். பீமாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஷிண்டுன்ற சிலை நிழல் வீரர்களை வர சொல்லும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிழல்ல இருந்தே உருவாகுறவங்க. இதெல்லாம் பத்தி பிளாக் ஜாக்கி கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப சடனா பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல வந்து ஜாக்கி சானை யாரோ காப்பாத்த வராங்க. அது வேற யாரும் இல்ல, ஜூலி தான். இந்த நேரத்துல அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரட்டா இருக்கிற ஒரு ஏஜென்சி எப்படி இந்த குட்டி பொண்ணு கடந்து வந்தானு தான். அப்பதான் ஜூலி ஜாக்கி கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் எவ்வளவு பெரிய பலசாலி பாத்தியா, உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் தனியாளா அப்படின்றாங்க. அப்ப ஜாக்கி ஒரு விஷயம் சொல்றாரு, பலசாலியா மட்டும் இருக்க கூடாது, அதே நேரத்துல புத்திசாலியாவும் இருக்கணும். அட் சேம் டைம் அங்கிள் கால் பண்ணிட்டு அந்த ஷீல்ட பத்தி நான் நிறைய ரெஃபர் பண்ணேன், ஆனா முக்கியமா அந்த ஷீல்டு முக்கியமே கிடையாது அப்படின்னு ஜாக்கிக்கு பக்குன்னு ஆயிடுது. அங்கிள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த ஷீல்ட பத்தி தான் கேக்குறாங்க, நீங்க என்ன முக்கியம் இல்லன்றீங்களா அப்படின்றாங்க.
பண்ணிடுறாங்க. டே நான் சொல்றத கேளுடா, அது முக்கியம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்பயே பீமா பாத்தீங்கன்னா அந்த ஷாப்க்கு போயிடுறான். அங்க அங்கிளை மிரட்டி பாத்தீங்கன்னா ஷீல்ட கேட்க ஜாக்கி கிட்டையும் உனக்கு உன்னோட அங்கிள் வேணும்னா அந்த ஷீல்டோட நீ இந்த இடத்துக்கு வா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஜாக்கியும் ஜூலிய பிளாக் கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிக் ஷாப் தான் போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கிளை காணோம். ஜூலியா பிளாக் கிட்ட தான் ஜாக்கி சான் விட்டு வந்திருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா சடனா கடைக்குள்ள வந்து இருப்பாங்க. என்ன உன் கூட தான் இருக்க சொல்லிருக்காங்க, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு ஜூலி அடம்பிடிப்பாங்க. சரி ஓகே எனக்கு அந்த ஷீல்ட தேட ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஜாக்கி சான் சொல்லுவாங்க. ஒரே ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஷீல்ட கண்டுபிடிச்சு நம்ம ஜாக்கியோட கையில கொடுத்துருவாங்க. அதை தொடர்ந்து நீ என் கூட வராத, நான் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு ஜாக்கி அங்கிருந்து அந்த ஷீல்ட வாங்கிட்டு கிளம்புவாரு அங்கிளை மீட்கிறதுக்கு. அங்க போயிட்டு பார்த்தா நான் சொல்றதை நீ கேப்பனா சொல்லிட்டு ஜூலி அங்கேயும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மேல போயிட்டு பார்த்தா பீமா அங்கிளை பணைய கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருப்பான். ஷீல்ட ஒப்படைச்சிட்டு உன் அங்கிளை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பீமா சொல்லுவான். சோ அவனை திசை திருப்பதுக்காக ஷீல்ட தூக்கி போடுவாரு. இந்த கேப்ல அங்கிளை ஜூலி கூட்டிட்டு படிக்கட்டு வழியா கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்துட்டு பீமா சமகாண்டாயிடுவான். ஷீல்ட மறுபடியும் கேட்ச் பண்ணிட்டு ஜாக்கி அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவரை பின்தொடர்ந்து ஷேடோ கான்ஸ் வர ஆரம்பிச்சு. சடனா இவ்வளவு பேர் எப்படி வந்தாங்கன்றதே தெரியாது. இவங்களை எப்படி சமாளிக்க போறோம் சொல்லிட்டு யோசிச்சே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஃபைட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் தான் நினைப்பாங்க. ஷேடோ கார்ட்ஸ் எல்லாம் விடாம நம்ம ஜாக்கி சானை தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க. இவங்க மனுஷங்களா இல்ல ஏலியன்ஸான் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இவனுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஜாக்கி பாத்தீங்கன்னா அவரோட திறமை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் தான் நினைப்பாங்க. ஜாக்கி கிட்ட இருக்க ஷீல்ட வாங்கணும் அவங்க அங்கிளை பிடிச்சாவணும் சொல்லிட்டு பீமா பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஏற ஆரம்பிச்சிருவாரு. அங்க ஜூலியும் அவரோட அங்கிளும் பாத்தீங்கன்னா படிக்கட்டு வழியா கீழே இறங்கி ஒரு கட்டத்துல ஜாக்கி பில்டிங்கோட டாப் ஏஜ்ல நின்னுட்டு அந்த ஷீல்ட கீழே இருக்கிற ஜூலி கிட்ட தூக்கி போட்டுருவாங்க. ஜூலியும் பாத்தீங்கன்னா கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த செகண்டே பீமா பாத்தீங்கன்னா கீழே வந்துருவான். கீழே வந்துட்டு அங்கிள் முன்னாடி ஜூலி முன்னாடி நின்று அந்த ஷீல்ட புடுங்கலாம் நினைப்பான். பீமாவை எப்படி சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த ஷீல்ட பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் எப்பவுமே லாஸ்டா வராங்கன்ற மாதிரி நம்ம பிளாக்கும் லாஸ்டாவே வருவாரு. ஷீல்டு போயிடுச்சு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டு முக்கியமே இல்ல, எவ்வளவு தடவை தான் சொல்றது உங்களுக்கு புரியவே புரியாதான்னு பிளாக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டு தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாரு. டே மொட்டை உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா, அந்த ஷீல்டு முக்கியமே கிடையாது, அதுல இருக்க மந்திர குறிப்பு தான் முக்கியம். ஜூலி கையில பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து காட்டுவாங்க. அது அந்த ஷீல்டுல சென்டர் ஆஃப் த பாயிண்ட். இதை பார்த்த உடனே அங்க இருக்க 3 பேருமே ஆச்சரியம் அடைஞ்சிருவாங்க, இந்த பொண்ணு எப்படி இதை எடுத்தான்னு சொல்லிட்டு. அண்ட் பீமா அந்த ஷீல்ட் எடுத்துட்டு போயிட்டு நேரா வால்டர் கிட்ட தான் தருவாரு. அது நடுவுல கல் இல்லாததை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா வால்டரும் சமகாண்டாயிடுவாங்க. அந்த கல்லு தான் வேணும்னா கல்லு வேணும்னு சொல்லிட்டு ஒழுங்கா கேட்டு அனுப்பி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஷீல்டு வேணும் சொன்னா என்னதான் பண்ணுவான் பீமா. பீமாவே தொடர்ந்து அங்கிள் தான் சொல்லுவாரு. அந்த கல்லுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸோட அந்த ராசி பலன்ல இருக்கக்கூடிய ஒரு சேவல் சின்னம். சோ இதே மாதிரி 11 குறிப்புகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம தேடி எடுக்கணும்னுவாங்க. இதுக்கு ஜாக்கியோட ஹெல்ப்பையும் நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற அந்த 11 கற்களை எப்படி நம்ம ஜாக்கி சான் கண்டுபிடிக்க போறாரு நம்ம ஜூலியன் அங்கிளோட உதவியோட சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ காத்துக்கிட்டே இருங்க, நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டே இருக்கு.